குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் கொஸ்டின் பேப்பர். இது கண்டிப்பாக வந்து டெட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பொறுத்துக. சாந்துனா அறை, குருவி இழிதல், சுனை ஒப்பு, அருவி உடை. கரெக்டான ஆன்சர் என்னென்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன்று பாருங்கள், ஒளிமரபை கண்டறிய. புல்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க, நரலும். அப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மூணாவது கொஸ்டின். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அது பொருத்தமானது வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க, நகச்சுற்று. உயிர் சுற்றுனா நகச்சுற்று. அடுத்து பாருங்க 5. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறியனா ஓலுங்கிறது தான் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. அணிகம் ஊர்தி. இந்த அணிகம்னா என்னதுன்னா காமன். அணிகம் சிவிகை, அணங்கு படையில் ஓர் அளவு. அப்போ வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th ஒன்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். அப்போ கூற்று சரி, காரணமும் சரிதான். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. நிலவே காய்ந்தது. நிலவே காய்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவதுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டானதில் இருக்கணும். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? பேராசிரியர். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.